ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது சக்தி டேரட். இன்றைக்கி வந்து உங்கள் பர்சனோடைய லவ் மெசேஜ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேற்று வீடியோ நல்லா தான் போயிருந்தது. ஓகே, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்கிறேன். யாராவது ரொம்ப பெயினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு நீங்கள் மட்டும்தான் முயற்சி செய்ய முடியும். சரிங்களா? யாராவது சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, என் லைஃப்பில் இருந்துட்டு இப்போ இல்லை, அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கர்மா அது. ஓகேங்களா? இல்லாது உங்களோட கர்மாவாக இருக்கும். அதனால அவங்க போயிருப்பாங்க. அவங்களோட வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு லெசன் தான், ஒரு அவேர்னஸ் கொடுக்க தான் நம்ம லைஃப்பில் வந்து எல்லா பர்சனுமே வருவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா எல்லா பர்சனுமே வந்து ஏதோ ஒரு லெசன் கொடுத்துட்டு உங்கள் லைஃப்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் இனிமேல் இதை பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்பில் யாருக்காகவும் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நிறைய சோல்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து வராங்க. எல்லாமே நம்மளுக்கு கடைசியில் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா டிசிப்ளினாக எப்படி லைஃப்பை வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஒழுக்கமாக நம்மளோட ஆன்மாவை எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது, எப்படி கர்மாவை கிளியர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? படிப்படியாக கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. லைஃப்பில் ஒருத்தவங்க வராங்க, அவங்க எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணி போயிடணும். ஓகேங்களா? அதையே நினச்சிட்டு அங்கேயே ஸ்டக் ஆகி நீங்கள் நிற்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? லைஃப்பில் வந்து ஒரு சிலர் வராங்க, வந்து உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் கூட பழகிறதா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவங்க வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்தாலும் சரி, வந்தவங்க இருந்துட்டு போனாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவல் போகணும். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை என்னோடய வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா? யார் போனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களை நீங்கள் மட்டும்தான் வந்து பெயின்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதனால் யார்கிட்டையும் ஓவராக அட்டாச்ட் ஆகாதீங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்போ வந்து நம்ம லவ் ரீடிங்குள்ளே போகிறோம். இது வந்து லவ் மெசேஜ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து உங்கள் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்ககிட்ட வந்து சொல்லாத மறைச்சி வச்சுருக்க சில விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, நம்ம குட்டி கார்டில் தான் இன்றைக்கி அவங்களோட ஃபீலிங்ஸு அது எப்படி இருக்குது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட சொல்லாத சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதை வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு ஹிடன் மெசேஜ் அதெல்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பர்சனோட கனெக்ட் ஆகுங்க. அந்த சோலோட நீங்கள் கனெக்ட் ஆகும்போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன வச்சுருக்காங்கன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம குட்டி கார்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அவங்களோட லவ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க மைண்டில் உங்களை பற்றி என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரீடிங் தான், யாருக்கும் பர்சனல் கிடையாது. ஓகே. My heart belongs to you. நீங்கள் வந்து அவங்க லைஃப்பையே நிறைவாக ஆக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா? லைஃப்பில் வந்து அவங்க எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கூட இருந்தால் அவங்க ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுவேன் நான். நீ வந்து என் கூட இருந்தீன்னா நான் வந்து ரொம்ப நிறைவாக இருப்பேன். நீ இப்போ இல்லாதது வந்து எனக்கு நீ மட்டும்தான் குறை என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் ஒரு மிஸ்ஸிங் பசில்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஏதோ ஒரு இந்த ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பார்ட் இது வந்து ஃபில் பண்ணாதான் அது ஃபுல்லாக ஃபில் ஆகும். அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ அந்த மிஸ்ஸிங் பீஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி தெரியுது. மேபி நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்ல விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட் கார்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் மெசேஜ் யாருக்கு? I will tell the world I found my world. ஓகேவா? இந்த உலகத்துக்கே சொல்லணுமா நான் என்னோடய உலகத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் சொல்ல விரும்புகிறாங்க. மேபி இதை பொண்ணு ஆணுன்னு அப்படி சொல்ல விரும்பலை. யாராக இருந்தாலும் சரி, உங்களை லவ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து உலகமாக தெரியுறீங்க. பட் அது உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதுதான் உண்மை. நான் வந்து உன்னை உலகமாக நினைக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைனாலும் நீ இருக்கிற அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் இருக்கேன், நான் வாழ்கிறதே உனக்காக தான்,
உன்கிட்ட என்னால் சொல்ல முடியல, ஆனாலும் இதுதான் உண்மை. நான் வந்து உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறேன். இந்த உலகத்துக்கே சொல்லணும். நான் என் உலகத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எந்த சிச்சுவேஷனில் வேணால் இருக்கலாம், யார் கூட வேணால் இருக்கலாம், ஓகேங்களா? பட் வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து உங்களை கேர் பண்ணணும், உன்னை நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன், உன்னை நான் என் கைக்குள்ளே வச்சு என் உலகமாக உன்னை பார்த்துக்கணும் நான் ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி மேபி இது எனக்கு என்ன எனர்ஜி வந்து பிக் பண்ணுதுன்னா, இப்போ செப்பரேஷனில் இருக்கலாம், ஓகேங்களா? செப்பரேஷனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப். பட் இருந்தாலும் நீ தான் என்னோடய உலகம். நான் பேசின வார்த்தையில் எதுவுமே உண்மை கிடையாது. உன்னை வந்து நான் காயப்படுத்தியிருக்கேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தான் என் உலகம். அதை உன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இங்கே வந்து அந்த எனர்ஜியில் தெரியுது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட சாரி சொல்ல நினைக்கிறாங்க, ஓகேங்களா? ஏதாவது ஃபைட்டாக இருக்கலாம், ஓகேங்களா? இல்லை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். பட் உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட சாரி சொல்ல விரும்புகிறாங்க. யூ கம்ப்ளீட் மீ, நீ என்னை வந்து முழுமையாக்குற அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேபி அவங்க லைஃப்பில் வந்து நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கலாம், எது வேணால் நடந்துகிட்ருக்கலாம், ஓகேங்களா? எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேணால் அந்த பர்சன் இருக்கலாம். பட் நீ என் கூட இருக்கும்போது தான் நான் வந்து கம்ப்ளீட் ஆகுறேன். எனக்கு வந்து உன்னை தாண்டி எதுவுமே என்னால் யோசிக்க முடியல. நீ மட்டும்தான் என்னோடய உலகமாக இருக்க. நீ ஒரு ஆள் இருந்தால் போதும் என் லைஃப்பில், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், யாராவது கூட இருந்தால் கூட எனக்கு அவங்கக்கிட்ட நான் வந்து நிம்மதியாக இல்லை. இது நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் சொல்ல முடியல. நீ மட்டும்தான் என்னை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் என்னோடய வாழ்க்கை முழுக்க உன்னை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு ஹிடன் மெசேஜ் தான், ஓகேங்களா? இது வந்து உண்மையாகவே அவங்க ரொம்ப டீப்பாக சப்கான்ஷியஸ்லேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களை கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, ஓகேங்களா? உங்களால் மட்டும்தான் அவங்கள எல்லா விதத்துலேயும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கார்ட் போகலாம், ஓகேங்களா? நம்ம சீக்கிரமாக எதையாவது ஒரு கார்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு போகலாம். ஓகே, ரீடிங் போகலாம். ஐ லைக் யுவர் ஃபேஸ். ஓகே, உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அந்த பர்சன் மேபி ரொம்ப தூரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க முடியாத தூரம், பேச முடியாத தூரம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருக்கலாம், பிரேக்கப்பில் இருக்கலாம், செப்ரேஷனில் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். என்னால் வந்து டெய்லி உன் முகத்தை பார்க்க முடியல, அதுக்காக என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னை சுற்றி 1000 ஃபேஸ் இருந்தாலுமே நான் உன்னோட முகத்தை தான் தேடுறேன். அது எனக்கு பார்க்கணும், எனக்கு தொட்டு பார்க்கணும், உன்னை டச் பண்ணணும். எனக்கு நிறையா எமோஷன்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்கணும், அதாவது எந்த ஒரு பவுண்ட்ரிஸும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என் லைஃப்பில் வந்து அது மட்டும்தான் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், உன் கூட இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிற விஷயங்கள். உன்னோடது எல்லாமே நான் நேசிக்கிற விஷயங்கள். உன்னோட குணம், உன்னோட பேச்சு, உன்னோட சிரிப்பு எல்லாமே எனக்கு வந்து என் முன்னாடி வந்து வந்து போகுது. நீ ரொம்ப தூரமாக இருக்கிறது வந்து எனக்கு வலியை கொடுக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதுலேயுமே ஒரு பெரிய பெரிய மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. டெய்லி பார்க்குறது, அதாவது டெய்லி பார்க்குறது வந்து உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பர்சனை, அதாவது நீங்கள் விரும்புகிற பர்சனை வந்து டெய்லியுமே பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். பட் இது வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களால முடியாது. வீடியோ கால் இருந்தாலும் அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நேரில் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபேஸை வந்து அந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நான் உன்னை ஃபிசிக்கலாக பார்க்கணும், உன்னை வந்து கண்ணு முன்னாடி நான் பார்க்கணும், என் கண்ணால் உன் கண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ். யாருக்காவது உங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கும் இருக்கும். லவ்வில் வந்து எப்பயுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினைப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்குமே அந்த எண்ணம் இருக்கும் இல்லைங்களா, எனக்கு உன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சனோடைய முகத்தை பாருங்கள், மேபி மீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து வீடியோ கால் எதுலையாவது ஒன்று வந்து உங்கள் முகத்தை காட்டுங்க, ஓகேங்களா?
ரொம்ப ஆவலாக இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு. ஓகே, இது ஏதோ ஒரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கார்டு போகலாம். யூனிவர்ஸ் கார்டு கொடுங்க, நல்ல கார்டா. ஓகே, இந்த கார்டு நேற்றுமே வந்துச்சு நினைக்கிறேன். இல்லை இது வரல. ஐ கெட் ஜெலஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. அதாவது இது பொசசிவாக நினைக்காத, ஜெலஸாகவும் நினைக்காத. எனக்கு உன்னை இழக்கிறதுல விருப்பம் கிடையாது. நீ நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினைக்காத. நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணலை. என்னால் என்னோடய பொசசிவ்னஸையும் என்னோடய ஜெலஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எனக்கு மட்டுமே பிறந்த மாதிரி நான் நினைக்கிறேன். நீ எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிறேன். நீ மட்டும்தான் என் உலகம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன். நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போனாலுமே எனக்கு பயமாக இருக்குது. நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா, அப்படி நினைக்கிறாங்க. அது ஜெலஸ்னு இந்த கார்டில் வந்திருக்கு. பட் அப்படி கிடையாது. அந்த பர்சன் உங்களை உலகமாக நினைக்கிறதுனால தான் உங்களோட கொஞ்சம் நீங்கள் நகர்ந்து போனால் கூட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். மேபி இது சின்ன வயசில் அவங்க ஃபேஸ் பண்ண ட்ராமாஸ் இருக்கலாம். ஓகேங்களா, நிறையா அவங்கள யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க சின்ன வயசில். ஸோ இருக்கிற ஒரு பர்சனை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிறைய ஜெலஸ் வரத்துக்கு காரணமே அந்த பர்சனை நான் பத்திரமா பார்த்துக்கணும், விட்டு போயிடக்கூடாது, நான் விட்டுட்டு போயிடக்கூடாது அந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் ஹோல்ட் பண்ண நினைப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த பர்சன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது நீ ஜெலஸ்ன்னு எடுத்துக்காத. அது எனக்கே ஜெலஸ் மாதிரி தான் தோணுது. பட் நீ அப்படி நினச்சிடாத. நான் உன் மேலே பொசசிவாக இருக்கேன், ஜெலஸாக இருக்கேன் அப்படின்னு நீ நினச்சிக்காத. நீ இல்லைன்னா நான் என்ன ஆவன்னு எனக்கு தெரியாது. நான் உன்னை ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன். நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய டெய்லி ப்ரேயர்ஸ் அதுவாக தான் இருக்குது. நீ என் லைஃப்பில் ஒரு கிஃப்ட் மாதிரி. நான் உன்னை இழந்துட்டு வேணும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொசசிவாக இருக்கான், ரொம்ப அட்டாச்சாக இருக்கான், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ரீசன் அது கிடையாது. ஓகேங்களா, உங்களால் முடிஞ்சால் அந்த பர்சனோட ட்ராமாஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு கிளியர் பண்ணுங்கள், ஹீல் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய சோல்ஸுக்கு ஹீலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஹீல் ஆகாத ஒரு சில பர்சன்ஸ் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண ட்ராமாஸால் தான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஓகேங்களா, ஒருத்தவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமே அவங்களுடைய அந்த சைல்ட்ஹுட்டில் நடந்த ட்ராமாஸ் நிறையா இருக்கும். எல்லார் லைஃப்லேயுமே இருக்கும். அதுலேருந்து ஹீல் ஆகி நம்ம வெளியே வரணும். ஒரு சிலருக்கு கைடன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வெளியே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜெலஸாலாம் எடுத்துக்க வேணாம். முடிஞ்சால் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சோலுமே இங்கே தனியாக தான் வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நானுமே இந்த டேரோட் வர்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ தனியாக இருக்க நிறைய சோல்ஸுக்கு என் மூலமாக ஏதாவது ஒரு ஹீலிங் கிடச்சிடணும். அதுதான் என்னோடய ப்ரேயர்ஸாகவும் இருக்கும். யூனிவர்ஸும் என்னை அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில சோல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. ரொம்பவே பாவமாக இருக்கும். நீங்கள் அவங்களோட சைல்ட்ஹுட் கேட்டு பாருங்கள். இல்லைனா அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் உண்மையாலுமே ஒரு பர்சனை ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி விசாரிங்க. ஓகேங்களா, உங்களை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கலாம். அந்த பர்சன் உங்களுக்கு ரகடாக தெரியலாம். இல்லை ரொம்ப ஈகோ பர்சனாக எது வேணால் உங்களுக்கு தெரியலாம். பட் அவங்க சைல்டுஹுட் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராமாலாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெலஸாக இருக்காங்க, பொசசிவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே ரீசன் தான். மற்றபடி அவங்களுக்குள்ள பெருசாலாம் எதுவுமே இருக்காது. வெஞ்சன்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது மாதிரி யாராவது உங்கள் கூட இருக்காங்க, இவன் ரொம்ப பொசசிவாக இருக்கான், ரொம்ப ஜெலஸாக இருக்கான், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உட்கார வச்சு பேசுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன உன்னோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி எனக்கு சொல்லு. யார்கிட்டையாவது ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. பட் யாருமே கேட்க மாட்டோம். உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யாரையுமே பார்த்து கேட்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனை ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவங்க இந்த உலகத்தில் இருக்க பெயின்லாம் பெருசாக தெரியாது, அவங்களோட பெயின் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யாராவது எனர்ஜியில் இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம ஒரு பர்சனை ஹீல் பண்ணுறது தான் நம்மளோட ட்ரூ லவ் நிஜமாகவே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். I love introverting with you.
உன் கூட நான் தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இதுக்கு காரணம் வந்து இந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஏதாவது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பர்சன் வந்து அவங்களுக்கான தனிமையாக எல்லா பர்சனுக்குமே ஒரு ப்ரைவசி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நான் உன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனிமையாக இருக்கேன் இல்லையா, என்னோடய சோல் எனக்கு ரொம்ப தனிமையாக தெரியுது இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து நீ என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப பெயினாக இருக்கும்போது நீ எனக்கு தேவை, நான் உன் தோள் சாயணும், மடி சாயணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? உங்களோட பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த பர்சனால வெளியே எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இங்கே சொல்கிறாங்க, ஐ லவ் இன்ட்ரோவர்ட்டிங் வித் யூ. எனக்கு உன் கூட தனிமையில் இருக்கணும். ஜஸ்ட் உன்னோட ஷோல்டர்லேயோ உன்னோட செஸ்ட்லேயோ நான் சாஞ்சி தூங்கணும், கொஞ்ச நேரம் தூங்கணும், இல்லை கொஞ்ச நேரம் சாஞ்சி உட்காரணும். அவ்வளோதான் என்னோடய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு அவ்வளோதான் எதிர்பார்ப்பு உங்ககிட்ட. அதை வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க, ஓகேங்களா? இதுவுமே யாரோ ஒரு பர்சனுக்கு முக்கியமான ஒரு ரீடிங், ஒரு கார்டு, ஓகேங்களா? இன்னும் ஒரு 4 கார்டு பார்த்துட்டு ரீடிங்குள்ளே போயிடுவோம். ரீடிங் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். யூ ஆர் மை சன்ஷைன், மை ஒன்லி சன்ஷைன். ஓகே, நீங்கள் மட்டும்தான் அந்த அவரோட லைஃப்பில் வந்து ஒளி அப்படின்னு நினைக்கிறாரு. மேபி ரொம்ப பெயினில், டார்க்கில் அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து ஒரு உண்மையான ட்ரூவான சோல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சாங்கன்னா அவங்கள மட்டும்தான் வந்து ஒரு ஷைனாக, ஒரு வெளிச்சமாக பார்ப்பாங்க. ஸோ ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் இருட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து விளக்காக வந்தவங்க அப்படின்ற மாதிரி, ஒளியாக வந்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய லவ் லெட்டர்ஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி அவங்கள நினைக்கிறாங்க. நான் டார்க்காக ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக கிடச்ச, ஒரே ஹாப்பினஸ் நீ மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மெசேஜ். சன்ஷைன், மீ லவ் யூ. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கார்டு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க ஹார்ட்டில் வந்து ஒரு பீஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் ஹார்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்னா அதுக்கு நீ வேணும், ஒரு பசல் பீஸ் மாதிரி தான் நீ என் லைஃப்பில், நீ கிடச்சிட்டா எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறாங்க, அன்பாக உங்களை கேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கீங்க, நிறைய மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வருது. ஓகே, யூ அண்ட் மீ அண்ட் அப்டேட்ஸ். உங்கள் கூட தூங்கணும்னு ஆசைப்பட்றாங்கங்க, அவ்வளோதான். வேறு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? இந்த லவ்னாலே அப்படி தான். அதுவும் லாங் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உங்களால் அந்த பெயின்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, அந்தளவு இருக்கும். இது அப்படி தான். எனக்கு வந்து உன் கூட தூங்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. எனக்கு வந்து உன் கூட தூங்கணும், ரொம்ப நேரம் தூங்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எனக்கு வந்து உன்னை ஹக் பண்ணிவிட்டு தூங்கணும், ஒரே பெட்டில் தூங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. இது ரொம்ப 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 அதிகமான ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இந்த கார்டில். ஏன்னா உங்களால் பார்த்துக்க முடியாது, நேருக்கு நேர் பேசிக்க முடியாது, ஒரு ஹேண்ட் ஷேக் கூட பண்ணிக்க முடியாது. ஆனால் வந்து எனக்கு உன் கூட தூங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்காக மட்டும்தான், ஓகேங்களா? இன்னும் ஒரு கார்டு எடுத்துகிட்டு நம்ம பர்சனோட ரீடிங், சப்கான்ஷியஸை ரீட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே, ஐ ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. ஓகே, எனக்கு வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுவுமே லாங் டிஸ்டன்ஸு தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது, தூரமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. எனக்கு உன் கூட வந்து இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உன்னை பார்க்கணும், உன் கூட உட்காந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்றாங்க. சில பேரால் டச் பண்ண முடியாது, பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை. எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு உன் கூட இருக்கிற நேரம் வேணும், உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். வேலை, ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரிலாக்ஸாக ஒரு இடம் உட்காரணும், உன் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, ஓகேங்களா?
ரொம்ப ரொம்ப பெயின் மாதிரி தான் எனக்கு இங்கே கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, நம்ம ரீடிங்குள்ளே போவோம். என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன வச்சுருக்காங்க அந்த பர்சன், ஹிடன் மெசேஜ் என்ன இருக்குது உங்ககிட்ட, சப்போஸ் பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஏன், அதுக்கான ரீசன் என்ன, திரும்ப எப்போ வருவாங்க, ஏதாவது இருந்தால் யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம். ஓகேங்களா, யூனிவர்ஸ் வந்து அதை கரெக்டாக கொடுக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். ஃபஸ்ட்டு டேரோட் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன கைடன்ஸ் கிடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. 8 of Pentacles, Page of Swords, Queen of Pentacles, 4 of Swords, 7 of Pentacles, 8 of Cups. ஓகே, 2 கார்டு இருக்கு. ஓகே, இன்னும் 2 கார்டு எடுப்போம். Knight of Wands, 9 of Cups, the Chariot, 10 of Cups, 10 of Wands. இன்னும் ஒரே ஒரு கார்டு, Knight of Pentacles. ஓகே, கார்டு வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஓகேங்களா, 2 பேருமே வந்து ஈக்குவலாக லவ் பண்ணுறீங்க, எஃபர்ட்ஸ் போடுறீங்க, எல்லாமே இங்கே இருக்குது. பட் உங்கள் 2 பேருக்குமே இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா பென்டக்கல்ஸில் இருக்குது. பென்டக்கல்ஸ்ன்றது வந்து உங்களோட நிதி சார்ந்த சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் 2 பேருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த லவ்வில் ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கே 9 of Cups இருக்குது, 10 of Cups வந்திருக்கு, 8 of Cups வந்திருக்கு. இது எல்லாமே வந்து கப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லவ்வுமே அதிகமாக இருக்குது. ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத அளவு நீங்கள் லவ் பண்ணுறீங்க. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து இந்த லவ் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு நீங்கள் தயாராகவும் இல்லை. நான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என் லைஃப்பாக இருக்கட்டும், என்னோடய ஃப்யூச்சராக இருக்கட்டும், நான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணுவேன். பட் அதுக்காக என் லவ் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வந்து ஒருத்தரை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, உங்களோட லவ் வந்து எதை நோக்கி போகுதுன்னா உங்கள் ஃப்யூச்சர் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, நீங்களுமே சரி, அந்த பர்சனுமே சரி, இவ்வளோ நாள் வந்து லவ்வில் வந்து வெறும் லவ் எமோஷன்ஸ் அப்படி மட்டும் இருந்த ஒரு பாண்டிங்கில் வந்து இப்போ வந்து ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறீங்க. ஓகேங்களா, ஃப்யூச்சரில் வந்து இப்போ சப்போஸ் மேரேஜ்லாம் பண்ணால் நம்ம ஃபேமிலிலாம் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது நாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 சைடுமே எஃபர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 2 பேருமே வந்து அதுக்காக அடுத்து என்ன பண்ணணும், 2 பேருமே அவங்கவுங்க கெரியரில் வந்து ஷைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். லவ் பொறுத்த வரைக்குமே அப்படி தான். நீங்கள் வெறும் லவ்ங்கிறது வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கான பேஸ்மெண்ட் மாதிரி தான். உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, உங்கள் லவ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் ஃப்யூச்சர் போகும். ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்த லவ் வந்து இப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. இதில் 2 பேருக்குமே வந்து ஒரு மெச்சூர்டான பர்சன்ஸாக தான் இருக்கீங்க. இவ்வளோ நாள் இல்லை, பட் இப்போ இருக்குது. இந்த லவ் பொறுத்த வரைக்கும் இப்போ 2 பேருமே மெச்சூரிட்டியாக இருக்கீங்க. மெச்சூரிட்டி வந்திருக்கு. 2 பேருமே வந்து ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இவ்வளோ நாள் இருந்த ஒரு விஷயம், இவ்வளோ நாள் கம்ஃபர்ட் ஜோனில் 2 பேருமே இருந்திருக்கீங்க. ஓகே தான், பட் இந்த லவ் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கீங்க 2 பேருமே. இது கார்ட்ஸுமே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, உங்கள் கெரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அவங்க கெரியரில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சருக்காக சில பிளானிங்ஸ் வச்சுருக்கீங்க. அவருமே நிறையா பிளான் பண்ணுறாங்க. உங்கள் கெரியர் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. ரீடிங் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த லவ்வில் அவருமே வந்து ஈக்குவலாக எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் 2 பேருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகக்கூடாது, இதில் வந்து நான் இந்த பர்சனை விட்டுறக்கூடாது, என் ஃப்யூச்சரில் இந்த பர்சன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஹோல்ட் பண்ணுறீங்க. பட் ஒருத்தர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. அது நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது கிடையாது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பர்சனுக்கு சொல்லிட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த பர்சனுக்கு வந்து ஈகோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். பட் நீங்கள் 2 பேருமே வந்து ஈக்குவலாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தயாராக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்லா இருக்குது கார்டு எல்லாமே. நல்லா இருக்குது. ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், லவ் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவல் கொண்டு போகணும். அதை ஃபேமிலியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க 2 பேருமே. 2 பேருமே வந்து உங்கள் கெரியரில் நீங்கள் ஷைன் பண்ணுறதுனால சேவிங்ஸ் வைக்கிறதுக்கு, ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு ட்ரூ லவ்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பார்த்தோம், பேசினோம், பழகினோம், விட்டுட்டு போனோம் அந்த மாதிரி இல்லாமல், நான் பார்த்தேன், பேசினேன், பழகினேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் அடுத்த லெவல் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் 2 பேருமே இருக்கீங்க. நீங்கள் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே மைண்ட் செட்டில் நீங்கள் போகணும். ஓகேங்களா? நிறையா உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்தாலும், ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்தாலும், ஃபைட்ஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து திரும்ப எப்படின்னா மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறீங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸே. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி எனர்ஜிஸ் வந்து ரீடிங்கில் இது வரைக்கும் வந்ததில்லை. பட் இங்கே வந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. 2 பேருமே நல்ல பிளான் பண்ணால் அதை வந்து அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்கள் 2 பேருக்குமே நல்ல மைண்ட் செட் இருக்குது. ஓகேங்களா? நல்லா இருக்குது. ரீடிங் நல்லா இருக்குது. இன்றைக்கி ரீடிங் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அதை வந்து கீழே கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஃப்யூச்சருக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அது வந்து யூனிவர்ஸ் மேலே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் 2 பேருமே நல்ல பாண்டிங்கில் இருக்கீங்க. நல்ல பேர் வந்து நீங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். அதுக்கு நீங்கள் 2 பேருமே ஸ்டேபிளாக ஆகணும். ஒருத்தர் துணையாக இருக்கிறதுக்கு இங்கே தயாராகிட்டீங்க. ஓகேங்களா? அடுத்த லெவல் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் எந்த லவ்வர்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களை பிளெஸ்ஸிங்ஸோட நீங்கள் வந்து அடுத்த லெவல் போவீங்க. உங்கள் மேரேஜாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி நீங்கள் க்ரியேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களுமே ஃப்யூச்சரில் அழகான ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நல்லபடியாக கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? இது வந்து சக்ஸஸ்க்கான ஒரு ரீடிங். நல்லா இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.